நேற்று வந்து பிஎம்மா வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் 3வது வாட்டி வந்து பதவி ஏற்றுட்டாப்புல. அதற்கு பிறகு வந்து காங்கிரஸுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இந்தி கூட்டணியோட நிலைமை என்ன இருக்கும்? அப்படிங்கிற விஷயம் தான் பேச போறோம். காங்கிரஸ் மறுபடியும் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த 5 வருஷத்துக்குள்ள இருக்குதா? அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். இந்த கலக்கப்போவது யாரு, அசத்த போவது யாருன்னு நம்ம சொல்லுவாங்கல்ல. இவர் இப்படியா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி, ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமரா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கற்பனை. அப்படிங்கிறத இப்ப பேச போறோம். இது என்னுடைய பர்சனல் கருத்துன்னு வைங்களேன். இப்போ வந்து Facebookல ஒரு சின்ன ஒரு போஸ்ட் போட்டோம்னா, அதுக்கு வந்து நம்ம அதில கருத்து சொல்ற மாரி நம்ம YouTubeல சில டிஸ்கஷன் கிரியேட் பண்றோம். ஏன்னா, இப்போ ஒரு பெரும்பான்மையான ஒரு இடத்துக்கும், அதாவது எப்படி சொல்றது, பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒரு 60 தொகுதி வித்தியாசம் இருக்கு. காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 40, 45 தொகுதி தான் வித்தியாசம் இருக்கு. ஸோ, அந்த 45 பேர வந்து பிஜேபி கூட்டணியில இருந்தோ, இல்ல பிஜேபி கட்சியில இருந்து காங்கிரஸ்க்கு இழுக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்குதா? அப்படிங்கிற விஷயத்த பத்தி நீங்களே ஒரு முடிவு எடுங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் கருத்து இருக்கும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இன்னும் பெரிய மாற்றம்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாரி எனக்கும் தெரியல. பல பேர் சொல்றதும் அப்படித்தான் சொல்றாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எலக்ஷன் விட்டுட்டு 2024 விட்டுட்டு அடுத்து 2029 எலக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன். அப்ப 2029 எலக்ஷனுக்கான ஒரு முடிவ தான் இப்போதைக்கு வந்து நெறைய யோசிப்பாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த 5 வருஷம் வந்து ஆட்சிய குறை சொல்லிட்டு இருக்கனால மட்டுமே வந்து அடுத்த வாட்டி ஆட்சிய புடிச்சிட முடியாது. கரெக்ட்டா குறை சொன்னா மட்டும் தான் ஆட்சி பிடிக்க முடியும். ஏன்னா, போன வாட்டி இருந்தத விட காங்கிரஸ் ஒரு நல்ல நிலைமைய நோக்கி நகர்ந்து வந்துட்டாங்க. காங்கிரஸோட கூட்டணியும் ஒரு நல்ல நிலைமைய நோக்கி நகர்ந்து வந்துட்டாங்க. ஆனா, அடுத்த வாட்டி இன்னும் பலமா வரணும்னா, ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள பேசிட்டு இருந்தா வராது. மறுபடியும் அதே நீட் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள பேசுறாங்களே, இதே பிரச்சனைய பேசிட்டு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க 40 பத்தி அடுத்த வீடியோல பேசிக்கலாம். ஆனா வந்து இப்போதைக்கு நம்ம காங்கிரஸ் கூட்டணி பத்தி பேசணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 23 பேருக்குள்ள எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேர்ந்து, அதுக்கப்புறம் ஆட்சிய பிடிச்சு, அது மூலமா பதவி கிடைக்குது, அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்து பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள வருவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. என்டிஏ கூட்டணி அந்த அளவு வீக்கா இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லயே இல்ல. ஏன்னா, இதுவரைக்கும் காங்கிரஸ் வந்து தன் வாழ்க்கையில ஜெயிச்ச அதிகபட்ச தொகுதியான 232 அப்படிங்கிற இடத்தையே பிஜேபி தனியாவே வந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் மட்டும் 240 தொகுதி வச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யாருமே கண்டிப்பா பிஜேபி கூட நின்றுருக்க மாட்டாங்க. ஏன்னா, காங்கிரஸ் பக்கம் அவ்வளோ பெரிய வெளிச்சம் வந்திருக்கும். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தனிப்பட்ட முறையில கிட்டத்தட்ட 140 தொகுதி வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த 140 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி செய்யணும்? இப்ப 2 ஸ்டேட்ல வந்து பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு வந்து தோத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசம், அப்புறம் இன்னொரு ஸ்டேட் 2மே சேர்த்து கிட்டத்தட்ட 60 சீட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருக்காங்க. அந்த 60 சீட்டு தான் போன வாட்டி அவங்க ஜெயிச்சு அந்த 303 கிட்ட நெருக்குது. ஸோ, அந்த 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணா போதும். இது எல்லா ஸ்டேட்லயும் ஓரளவுக்கு பிஜேபி வந்து நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் பல இடங்கள்ல ஒர்க் பண்ணணும். அந்த 2 ஸ்டேட்ல தான் அவங்க வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனா, அத தவிர்த்து மத்த எல்லா ஸ்டேட்லயுமே ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. கர்நாடகால வந்துட்டாங்க, ஆந்திரால வந்துட்டாங்க, தெலுங்கானா, அதுக்கப்புறமேட்டு கேரளாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து எம்பி புடிச்சுட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. தமிழ்நாடு சில விஷயத்துல மாறு தட்டிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணி வந்து சரியா அமையாதனால வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டு வந்து பிரியறது மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருச்சு. இது வந்து மோடி எதிர்ப்பினால் மட்டுமே வந்த ஒரு ஓட்டு இல்ல. இது வந்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கிற, அதாவது எதிர்க்கட்சிகளுக்குள்ள இருக்கிற நிலைத்தன்மை இல்லாதது. அதிமுக வந்து பல பல விதத்துல வந்து உடைச்சு சிதறி கிடக்குது அதிமுக. அதிமுக ஒண்ணா சேர்ந்து இருந்திருந்தாலே இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அட்லீஸ்ட் ஒரு 5 தொகுதி, 10 தொகுதியாச்சு அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதிமுக மேல ஏன் வந்து மக்களுக்கு பெரிய நம்பிக்கை வராம போச்சுன்னா, ஒரே ரீசன் அதான். ஏன்னா யாருக்கு ஓட்டு போடுறது? யார நம்பி ஓட்டு போடுறது? இவங்களே பிரிஞ்சு கிடக்குறாய்ங்க. இவங்க ஒண்ணா சேர்ந்தா தானே கட்சின்னு ஒண்ணு இருக்கும். இவங்கள ஒரு 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 பர்ட்டிகுலர் பெர்சன தலைமை அப்படின்னு ஏத்துக்கிட்டு, மீதி எல்லாருமே நகர்ற ஒரு மனநிலை இருந்தால் மட்டும் தான் கட்சி வளரும். அந்த சூழ்நிலை இல்லாதனால, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபினாலயும் முழுசா ஜெயிக்க முடியல. ஆனா, அதிமுகனாலும் ஜெயிக்க முடியல. அதிமுக மேல இருக்கிற இந்த டிசப்பாயின்ட்மென்ட் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் நகர்ந்துருச்சு. இப்ப விஜய் அவர்கள் அடுத்த எலக்ஷனுக்குள்ள வராரு அப்படிங்கும்போது, விஜய்யோடைய ரசிகர்கள் அப்படின்னு ஒரு குரூப் வந்து சேரும். அந்த சேரும்போது பிஜேபிக்கு வந்த இளைஞர்கள் ஓட்டும், நாம் தமிழருக்கு வந்த இளைஞர்கள் ஓட்டும் பிரிஞ்சு விஜய் அவர்களுக்கு போகும். அப்படியே டிஎம்கேல இருக்கிற இளைஞர்கள் அப்படியே வந்துருவாங்க. ஏடிஎம்கேல இருக்கிற இளைஞர்கள் அப்படியே வந்துருவாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. பொதுவான இளைஞர்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது கிட்டத்தட்ட 10% வரைக்கும் மேக்ஸிமம் புல் பண்ணி கொண்டு போக முடியும். சரியான முறையில் அரசியல் செய்தால் மட்டும். ஆனால், அத வந்து அது என்ன பண்ண போறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பேசணும். இப்போதைக்கு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தையும், அப்புறம் இந்தி கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த பத்தி மட்டும் பேசுனோம்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 5 வருஷத்த இவங்க கடந்துருவாங்க. ஆனா, ஒவ்வொரு வாட்டியுமே ஏதோ ஒரு சட்டத்தை ஏற்றும்போது, எதிர்ப்பு வந்து மிக அதிகமாக வரும் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. ஏற்கனவே எதிர்ப்பு இல்லாமலாம் இல்ல பிஜேபிக்கு. பட் இந்த எதிர்ப்பு வந்து இன்னும் பெரிய அளவிற்கு வந்து அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது புரியுது. ஆனா,
பிஜேபியோட கூட்டணி மட்டுமே ஒரு மெஜாரிட்டியான ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது, அதை எதிர்ப்பு குடுத்தால் மட்டும் பெரிய பலன் கிடைச்சிருமா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பாராளுமன்றத்தில சத்தம் அதிகமா இருக்கும். எதிர்க்கட்சியிலிருந்து நம்ம மிகப்பெரிய சத்தம் அதிகமா இருக்கும். அதே மாரி ஆளுங்கட்சிகள் இருக்காங்கல்ல, பிஜேபி கூட்டணி இருக்குல்ல, அவங்களுடைய சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். போன வாட்டிய விட இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா சர்வாதிகார போக்கு அப்படிங்கிற விஷயம் வேறு, ஜனநாயகத்து மூலமா கிடைக்கிற கூட்டணி ஆட்சியில கிடைக்கிற பவர் அப்படிங்கிறது வேற. 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா சர்வாதிகாரம்னா ஜனநாயகம் தான் அதிகம் குடுத்துச்சுன்னு வைங்களேன். எப்பொழுதுமே ஒரு எலக்ஷன பொறுத்தவரைக்கும் ஒரு கட்சிகிட்ட மட்டுமே ஒட்டுமொத்தமா யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு மனநிலைக்குள்ள ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான ஒரு பார்வை. ஏன்னா அது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சர்வாதிகார போக்கு வந்துரும். ஏன்னா நம்மள கேள்வி கேட்கவே ஆள் இல்லையே! அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துரும். ஆனா இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கிற ஆள் இருக்கிறனால, இது இன்னுமே வந்து ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். மக்கள் எதிர்பார்க்கிற பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்க்கட்சிகள் நல்லதுன்னு நெனைச்சால் மட்டுமே. அவங்க ஆட்சிய பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நல்லதுமே நடக்காது. ஆளுங்கட்சினாலும் நல்லது செய்ய முடியாது. எதிர்க்கட்சினாலும் நல்லது செய்ய முடியாது. இது வந்து என்ன ஆங்கிள்ல போகுதுங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது காங்கிரஸுடைய திறமை, அதாவது அ ஏற்கனவே பிஜேபியோட என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்து பல பேர் வந்து இங்க கொண்டு வரதுக்குண்டான திறமை காங்கிரஸ்க்கு இருந்துட்டாலோ, இல்ல பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல 1 வருஷம் வந்து தெளிவா ஆட்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டணி உடையாம பார்த்துக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையில, காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து பல பேர் வந்து பிஜேபிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில, காங்கிரஸால எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறியா போயிரும். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். அரசியலில் கடைசி பக்கம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தத்தில நமக்கு கன்டென்ட் கிடைக்கும். நம்ம அப்ப நெறைய பேசுவோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வாழ்க தமிழ் மக்கள்! ராகுல் காந்தி அவர்களுடைய உழைப்புக்கு, யாத்திரை அது இதுன்னு விஷயத்துக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது. இன்னும் இத நல்லா ஸ்போர்ட்டிவா இன்னும் பவர்ஃபுல்லா கொண்டு போனாங்கன்னா, அடுத்த எலக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் எல்லாத்தையும் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.